அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட அப்டேட் நம்பர் 56. இஸ்ரேல் மீது ஏவி இருக்கிற வேவ் வந்து 57. ஸோ நம்மளோட ஒன்று அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க இஸ்ரேல் மட்டும் ஏவலை, அங்கே துபாயில் ஏவி இருக்காங்க. அரபு நாடுகள் எல்லா இடத்துலையும் டார்கெட் வச்சுட்டாங்க. இப்போ சவுதி அரேபியாவையும் துபாயும் பெரிய அளவுக்கு டார்கெட் வச்சுட்டாங்க. அதெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு செஸ் கேம். நம்ம நேற்றே சொன்னோம் இல்லையா, நேற்று நம்ம பிரதானமாக பேசினது, அதாவது ட்ரம்ப் அவர்கள் பேச போகிறதுக்கு முன்பு ஒரு ப்ரீஃப் வந்து கொடுத்துருந்தோம். நேற்றைய பதிவு 55வது அப்டேட் பார்த்தவங்களுக்கு தெளிவாக கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே தான் மனுஷன் பேசி புலம்புனார். ஏன்னா ஐரோப்பா நாடுகள் எங்களை கைவிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசி புலம்புனார். பட் அதற்காக தன்னோட கான்ஃபிடென்ட் லெவலை வந்து அவங்க இழந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதை தான் நம்ம டீட்டெயிலாக பேசணும் நம்ம. ஏன்னா பெரும்பாலான ஊடகங்கள் வந்து அமெரிக்கா பயந்துட்டு தான் மாதிரிலாம் போடுறாங்க. பட் அவங்க என்ன ஃபைனலாக கன்க்ளூஷன் கொடுத்தாங்க, ஈரான் தரப்பில் என்ன விதமான மிரட்டல் கொடுக்குறாங்க, இஸ்ரேல் என்ன விதமான கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்க, இந்த யுத்தம் எதை நோக்கி செல்கிறது, அதை விட ஈரான் இன்னும் 200% கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. அவ்வளோதான், நாங்கள் இனி எதிரிகளை வந்து ஓட விரட்ட போகிறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும் அப்படின்றதையும் நம்ம பேசிடலாம். குறிப்பாக ட்ரம்ப்போட புலம்பலையும் பேசிடலாம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. அதற்கு இடையில் தாக்குதல்கள் குறைந்திருக்கிறதா என்றால் சற்று கூட குறையவே இல்லை. தாக்குதலும் பெரிய அளவுக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இடையில் இந்த செல்ஃபி பாய்ஸ், அணுகுண்டு பாய்ஸ் வேறு அவங்க ஒரு பக்கம் வந்து தாக்க நிகழ்த்திட்டு இருக்காங்க. சைடு கேப்பில் இனி என்ன நடக்க போதோ தெரியல. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வாங்க வாக்காளர் பெருமக்களே, வாக்காளர் திருநாளில் கலந்துக்கலாம். இந்த தேர்தல் திருவிழாவில் கலந்துக்கலாம். நம்ம ஆப்கானிஸ்தானுடைய தலைநகர் காபூல் இருக்கு இல்லைங்களா, காபூலில் அந்த பதிவுலாம் பாருங்கள். அங்கே ஓமித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுவாழ்வு மையம் இருக்குது. அதற்கு முன்பு, அதாவது ஆப்கானிஸ்தானை அமெரிக்கா தன்வசப்படுத்தியிருக்கும் போது அது பெரும்பாலான இராணுவ நிலைகளாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த இராணுவ நிலைகளை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மறுவாழ்வு மையமாக வந்து பயன்படுத்தி இருக்கிறதா ஆப்கானிஸ்தான் தரப்பில் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000 இருக்கையில் படுக்கைகள் மாதிரி இருந்திருக்கு. அங்கே ஃபுல்லாக மறுவாழ்வு மையம்னா நிறைய அங்கே தான் கஞ்சா வந்து சர்வசாதாரணமாக புழங்குது இல்லையா, அதனால் மறுவாழ்வு மையம் வந்திருக்கு. அங்கே தாக்கல் நிகழ்த்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 200ன்றாங்க, 250ன்றாங்க. இப்போ திடீர்னு பதிவு பார்த்தா 400 பேர் இறந்து போயிருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இறப்புகள் தெரியல. ஆனால் கண்டிப்பாக 250லேருந்து 400 பேர் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மொத்தம் 4 இடத்துல திடீர்னு பாகிஸ்தான் இப்படி ஒரு தாக்கலை நிகழ்த்தி இருக்கிறது. அணுகுண்டு பாய்ஸ் கொஞ்சம் வெறிகுண்டு அடிச்சிட்டாங்க. மேபி அணுகுண்டு பாய்ஸ் அந்த இடத்துல இராணுவ வீரர்கள் ஒரு இடத்துல குழுமி இருப்பாங்க அப்படின்ற அசம்ஷன் அடிச்சிருப்பாங்களா, இல்லை நிஜமாவே அந்த இடத்துல இராணுவ வீரர்கள் இருந்துட்டு இவங்க பொதுமக்கள்னு சொல்கிறாங்களான்னு பார்த்தா வீடியோ பதிவில் அது மாதிரி தெரியல. நிறைய பேர் வந்து பொதுமக்கள் மாதிரி தான் தெரியுது. இல்லை போக தான் தெரியும் யார் யார் எந்த தாக்கல் நிகழ்த்திருக்காங்கன்ற மாதிரி. பட் ரம்லான் அதுவுமா கொஞ்சம் நல்லா தான் இருந்தாங்க. எல்லை பகுதியில் மட்டும் தான் ஒரு சில தாக்கல் நிகழ்த்திட்டு இருந்தாங்க. திடீர்னு பாகிஸ்தான் நேற்று வெறிகுண்டு வேங்கையாக அணுகுண்டு பாய்ஸ் ஒரு அணுகுண்டு கடித்து தூக்கி போட்டாங்க ஆப்கானிஸ்தான் மீது. இனி ஆப்கானிஸ்தான் வெறிகொண்ட வேங்கைகளாக சுத்த போகிறாங்க. இனி எல்லை பகுதியில் என்ன நடக்க போதோ தெரியல. அங்கே ஒரு பக்கம், இங்கே ஒரு பக்கம். இனி கடுமையான மோதல்கள் நாங்கள் தயார்ன்ற மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இனி ஆப்கானிஸ்தான் ஒவ்வொரு நொடியும் வந்து ரத்த கண்ணீர் சிந்தும்ன்ற மாதிரிலாம் அந்த பக்கம் இருக்க அந்த வசனங்கள்லாம் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. அதனால் முடிஞ்சால் நம்ம அடுத்த டீட்டெயில் இதுக்கப்புறம் என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நேராக இஸ்ரேல் விவகாரத்துக்கு போயிடலாம். ட்ரம்ப் அவர்கள் என்ன பேசினார் அப்படின்றதுக்கு முன்பு என்ன நிகழ்ந்ததுன்னு சொல்லிடலாம். மறுபடியும் ஒரு வீடியோ பதிவு இஸ்ரேல் தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. இது ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஏஐ வீடியோ, நெஜ வீடியோன்னு சொல்கிறவங்களுக்கு நெஜ வீடியோ. அவ்வளோதான். அவங்கவுங்களுக்கு நம்மனா சோறுன்ற மாதிரி அவங்கவுங்க தரப்பில் நம்பிக்கோங்க. பட் அவங்க இஸ்ரேல் தரப்பில், அதாவது பிரதமர் அலுவலகம் சார்பாக என்ன சொன்னாங்கன்னா, ஈரான் மக்களுக்கு ஒரு நியூ இயர் விஷஸ், ரம்லான் அதுவுமா ஒரு நியூ இயர் விஷஸ் சொல்லிட்டு ஃபெஸ்டிவல் அண்ட் லைட்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒளியேற்ற போது, எவிலோட உலகம் முடிய போது, நீங்கள் மறுபடியும் ஒரு டார்க்கில் இருந்து ஒரு பிரைட்னஸ் வர போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும், காத்திருங்க, உங்களுக்கான நல்லது வந்து கொண்டே இருக்கிறது, ஈரான் மக்களே உங்களுக்கான விடிவு காலம் வந்து விட்டது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வீடியோ பதிவாக வந்து போட்டிருக்கிறார். இதையும் வந்து யாராவது சப்போஸ் நான் முன்கூட்டியாக தான் கொண்டு வந்துடுறேன். நான் இந்த வீடியோ பதிவு போயிட்டு இருக்கும்போதே இது வந்து 2025 பதிவு தூக்கி ஆல்டர்னேட் பண்ணி போட்டிருந்தான்றதுக்காக உங்களுக்கு டிஸ்பிளேவும் காட்டிடுறேன் நான். ஏன்னா 20/3/2025 பேசின பதிவு இது. மறுபடியும் இது 16/3/2026 வெளியிட்ட பதிவு. ரெண்டுத்துக்கு நான் வித்தியாசம் காட்டிடுறேன் நான்.
ஏன்னா அதில் 2 பக்கம் பேட்ச் மாதிரி குத்திருக்கிறார், இந்த சைடு ஒரு சைடு தான் குத்திருக்கிறார். இதில் இதையும் மீறி இதையும் ஏஐ வீடியோஸ் அப்படின்னா உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு டீ குடிக்க வந்தால் தான் உண்டுன்ற மாதிரி ப்ரோ ஈரானியன்ஸ் தொடர்ந்து பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் இறந்திருப்பார் அப்படின்னு 100ல் 1000% நம்பிட்டு இருக்கிறாங்க. அது எதன் அடிப்படையில் எனக்கு தெரியல. ஆனால் அவர் இறக்கலாம் இல்லை, தொடர்ந்து வீடியோ பதிவுகளை வெளியிட்டு தான் இருக்காங்க. அவங்க இந்த நியூஸை பற்றி அவ்வளோ இதுக்கப்புறம் கண்டுக்கல, ஃபன்னாக போயிட்டு இருக்காங்க. யார்? இஸ்ரேல் தரப்பில். அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஹலோ எனக்கு 5 விரல் இருக்கா, எனக்கு 6 விரல் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த காஃபி குடிக்கிற அந்த ஃபன் வீடியோஸை பயங்கரமாக போட்டு சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சப்போஸ் அந்த தகவல் உண்மையாக இருந்து கசிஞ்சிருந்தா அவங்க நேரம் எவ்வளோ பேரியாக இருப்பாங்க இஸ்ரேலுக்குள்ளாரு. அங்கே டெல்லவியூவில் நடந்த அங்கே ஒரு சில பதிவுகளும் பார்க்க முடிஞ்சது. மக்கள் ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கிறாங்க. ராக்கெட் வரும்போது உள்ளே ஓடி போயிடுறாங்க. மற்றபடி அங்கே இயல்பு வாழ்க்கை வழக்கம் போல் இயங்கி கொண்டு இருக்கிறதா தான் அங்கே இருக்கக்கூடிய பதிவுகளும் பார்த்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அதையும் கூடுதலாக ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன் நான். குவைத் மக்களே கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. இங்கேருந்து போகிறவங்க இதுக்கப்புறம் மக்கள் கூட்டமாக இருக்கிற பகுதியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி குவைத் வந்து ஒரு பகீர் தகவலை கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட்டு 14 குவைத் சிட்டிசன் ப்ளஸ் வந்து 2 லெபனானுடைய நேஷனல் ஹெஸ்புல்லாவோட பெரிய அளவுக்கு லிங்க் வச்சுக்கிட்டு பெரிய ஒரு டெரர் அட்டாக் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அது நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சி தூக்கியிருக்காங்க. சப்போஸ் ஜஸ்ட் மிஸ்ன்றாங்க, 1 நாள் 2 நாள் மிஸ் ஆகிருந்தால் கூட பெரிய சம்பவத்தை வந்து குவைத்துக்குள்ளே வந்து பண்ணியிருப்பாங்க. ஹெஸ்புல்லா வந்து இந்த அளவுக்கு உள்ளே நுழைஞ்சு பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்கலான்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க ஃபுல்லாக அவங்க குவைத்தினுடைய காவல்துறையை வந்து இது ஒரு வகையான இஸ்லாமிக் டெரரிஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. அதாவது ஹெஸ்புல்லா வந்து என்னாச்சு, குட் பாய்ஸ் ஏன் இப்படி திடீர்னு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறீங்க, குவைத்துக்குள்ளே போயிட்டு குவைத் வந்து தனது கடுமையான விசாரணைகள் இன்னும் நாங்கள் விரிவுபடுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ தொடர்ந்து ஈரான் வந்து தாக்கல் நிகழ்த்திருக்கிற இந்த வேலையிலே சப்போஸ் உள்ளுக்குள்ளே ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை ஹேண்டில் பண்ணாங்கன்னா அவங்களாம் ரொம்ப தாங்க மாட்டாங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்த நாடு, அப்படியே அமுல் பேபி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த நாடுகள்லாம் இந்த மாதிரி உள்ளுக்குள் நடந்துச்சுன்னா கொஞ்சம் ஷாக் ஆகிடுவாங்க. அதெல்லாம் இன்றைக்கி அபுதாபிலையும் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு எண்ணெய் கிணறு மறுபடியும் அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி பதிவு வருது. பட் இந்த பதிவு எனக்கு டவுட்லேயே இருக்குது. எதுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன், ஏன்னா நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருந்தது. பட்டு கிராக்கே ஒரு சில சமயத்தில் இல்லை உண்மைதான் அப்படின்னு சொல்லுது. அதனால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் போடுறேன். பட் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்லிடுறேன். தொடர்ந்து துபாய் விமான நிலையம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் 24 மணி நேரத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் 6லிருந்து 7 வந்ததாகவும் 16லேருந்து 20 ட்ரோனுக்கு மேலே வந்ததாகவும் அடுத்தடுத்து குற்றச்சாட்டு. அதனால் இதுக்கப்புறம் நாங்களால் இயக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்கே துபாயில் இந்த பிரச்சனை அப்படின்னா யூஏஇயில் அந்த ஃபஜ்ரான்னு சொல்லிட்டு அந்த போர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகள் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து டைம் பாஸுக்கு அடிச்சுட்டே இருக்கிறாங்க, போட்டு அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அதனால் அந்த சேட்டலைட் இமேஜஸ் பார்த்தாலும் தெரியுது. அதனால் நாங்கள் ஐயா விட்டுருங்க ஐயா, அந்த ஏரியா பக்கம் கூட வரமாட்டேங்க, தயவுசெய்து எங்களை விடுங்க ஐயான்ற ஒரு ரெக்வஸ்ட் கேட்குற அளவுக்கு ஆகி போச்சு ஈரானுக்கிட்ட. ஸோ தொடர்ந்து அங்கே அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே ஈராக்கில் இருக்கக்கூடிய பாக்தாத்தில் 2 இடத்துல இருக்குது. ஒன்று வந்து யூகேனுடைய ட்ரூப்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு ஹோட்டல்ஸ் தங்கியிருக்காங்க போல, ஹோட்டல்ஸ் அடிச்சிட்டாங்க. எப்படின்னா இவங்க இத்தனை நாள் அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டு குவார்டர்ஸில் இருந்தாங்க, அங்கே அடித்தாங்க. இப்போ நேராக போயிட்டு ஹோட்டல்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஹோட்டல் பேரை கூட ஹல் ரசித் ஹோட்டல்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் மறுபடியும் ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்திருக்காங்க. ஒரு சில ட்ரோனை சுட்டு வீழ்த்தப்பட்டதான் சொல்கிறாங்க. ஒரு சில பாதிப்புகளும் தெரியுது. பாக்தாதில் குறிப்பாக ஹோட்டல், அப்புறம் ஐரோப்பானுடைய மிஷன்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில், ஆஸ்திரேலியா ஸ்வீடனுடைய எம்பசிஸ் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு 2-3 ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக தெரியுது. ஸோ ஈராக்கில் இருந்து எந்த நாட்டுக்காருமே இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக வெளியேற்றுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க போல். ரெசிஸ்டன்ஸ் பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்துகிறாங்க. ஒரு சில ட்ரோன் வந்து ஈரானுமே கிளைம் பண்ணுறாங்க. ஈராக்கில் இருந்து எந்த காரணத்தை கொண்டும் குர்தீஸ் வந்து உள்ளே வந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாகிறாங்க. ஈரான் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க ஒரு திட்டம் போட்டாங்கன்னா அந்த திட்டத்தை எப்படி முறியடிக்கிறதுன்றதுல ஈரான் ரொம்ப தெளிவாகிறாங்க. இந்நேரம் அவங்க பிளான் படி குர்தீஸ் படைகள் உள்ளே போயிருக்கணும். ஆனால் குர்தீஸ் படைகள் உள்ளே போக முடியாத அளவுக்கு பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஈராக்கோட நிலைகளே தூக்குற அளவுக்கு அடிச்சிட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஒரு சிறு கரெக்ஷன். துபாய் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யூஏஇ வந்து 6 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் 21 ட்ரோன் வந்ததாக சொல்கிறாங்க கடந்த 24 மணி நேரத்தில். இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பதிவுகள். அது இல்லாமல் இஸ்ரேல் மீது ஒரு சில தாக்குதல்கள் வந்து ஏவி இருந்தாங்க. தனது 57வது வேவ் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஒரு சில ட்ரோனை சுட்டு வீழ்த்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹெஸ்புல்லா தரப்பில். அது என்னன்ற பதிவு நான் பார்க்க போகிறதுக்கு முன்பு, அதாவது நஹாரையா அப்படின்ற ஒரு பகுதியில் பெரிய ஒரு அட்டாக்கு.
சுத்தமாக பற்றி எரிஞ்சிட்டு இருந்த அந்த பதிவில் பார்க்க முடிஞ்சது. 2 பேர் 3 பேர் இறந்து போனதாகவும் வந்து சொல்கிறாங்க. சரி, நான் ட்ரம்ப் பார்க்கறதுக்கு முன்பு அதையும் நான் உங்கள்கிட்ட காட்டிட்டு போயிடுறேன். இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் தற்போது இருக்கக்கூடிய லெபனானோட சூழ்நிலை. தரைப்படை பெரிய அளவுக்கு முன்னேற துவங்கி விட்டது. நேற்று அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 91வது பிரிகேடு வந்து அதுக்குள்ளே ஒரு தாக்குதல்கள் அந்த எல்லை பகுதியில் நுழைய விடாமல் அந்த மஞ்சள் கலர் எல்லாமே வந்து அவங்க தாக்கல் நடத்துகிறாங்க. யார்? ஹெஸ்புல்லா வந்து இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. டேங்குகளை தொடர்ந்து குறி வைத்து அடிக்கிறாங்க. ஒரு சில இடத்துல வந்து பாஸ்பரஸ் குண்டுகள் இல்லைனா கொத்து குண்டுகள் இஸ்ரேல் வீசியதாக வந்து சொல்கிறாங்க. 4ன்னு போட்டிருக்கிறது. இன்னும் இந்த மாதிரியான தாக்குதல்கள் கடுமையாக இருக்கிறது. பெரிய அளவுக்கு குறி வைத்து அடிச்சிட்டு இருக்காங்க. 2 தரப்புலையும் கடுமையான மோதல்கள். நேற்று அவங்க நடத்திய தாக்குதலில், யார்? ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதல் நஹ்ராயான்ற பகுதி பெரும்பாலும் பாதிக்கப்பட்டதாக பெரிய டைரக்ட் ஹிட் அடிச்சதாக சொல்கிறாங்க. அதே போல் நேற்று 55வது வேவ் 52லேருந்து 55 வரைக்கும் வேவ் அனுப்புனாங்க இல்லையா இஸ்ரேலுக்குள்ளார. இஸ்ரேலுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா UAE ட்ரோன் தாக்குதலால் அந்த ஜெனின் பக்கத்தில் ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்குது, அந்த பகுதி பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. 2ன்னு போட்டிருக்கு பாருங்க. அந்த 2 வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டது. அந்த டெப்ரீஸ் விழுந்து அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த பின்பகுதி அந்த மோட்டார் மாதிரி இருக்குல்ல அது. 3மே வந்து அந்த டெப்ரீஸ் சுட்டு வீழ்த்தப்பட்ட ராக்கெட் விழுந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுதான் சொல்றாங்க. ஸோ நேற்று அட்டாக் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்ட அட்டாக் தான், ஆனால் அது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. முந்தானியத்து அளவுக்கு இருக்கானா இல்லை, சஃபீத் என்ற பகுதியிலையும் வீழ்த்திட்டாங்க. ஸோ டைரக்ட் அட்டாக் நேற்று பெரும்பாலும் இல்லை என்று இவங்க தரப்பில் சொல்கிறாங்க. பட் அவங்க ஈரான் தரப்பில் அடி பிரித்து மேய்ஞ்சிட்டுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ட்ரம்ப்பு கிட்ட போயிடலாம். ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு வந்து மனசு உடைஞ்சு பேசினாரா, ஒரு மாதிரி சோர்வாக பேசினாரா அப்படின்னா சோர்வாக தான் பேசினார். ஆனால் இந்த சோர்வை வைத்து நம்ம எல்லாத்தையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு கிளைமேக்ஸில் சொல்கிறேன். நான் இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தீங்களா, இது எல்லாமே எதிர்பார்த்தீங்களா அந்த கேள்வி தான் ட்ரம்ப்பு கிட்ட கேட்கப்படுகிற கேள்வி. ஐ ப்ரிடிக்ட் ஆல், எனக்கு எல்லாமே நான் ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம். ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்களான்னா அதுவும் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆயுதங்களை கொண்டு நிறுத்துவாங்களான்னா எல்லாமே தெரியும். வேர்ல்டு ட்ரேட் சென்டரை வந்து இது மாதிரி பின்லேடன் அடித்ததுலேருந்து மீதி மேக்ஸிமம் நிறைய விஷயங்கள் எல்லாமே நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னார். பட் அவர் மன உளைச்சலில் பேசின விஷயம் என்னென்னா, ஐரோப்பா வந்து தன்னை வந்து கைவிட்டுட்டாங்க. அதாவது இன்னைக்கு உக்ரைனுக்கும் எங்களுக்கும் பல கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, ஆனால் நாங்கள் போயிட்டு ஐரோப்பாவுக்காக நட்பு நாடுகளுக்காக நாங்கள் சம்மந்தமே இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், இது அவர் பேசுனதுங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய என்ன விஷயன்றதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அமெரிக்கா என்ன காரணத்துக்காக அங்கே வீக்னஸ் பண்ணாங்கன்றத நம்ம பேசணும். நம்ம வேறு வழி இல்லை, இப்போ எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி அன்னைக்கு அவங்க என்ன உள்குத்தோடு போனாங்களோ அந்த உள்குத்தெல்லாம் இன்றைக்கி வந்து ரியாக்ட் ஆகுதுன்ற மாதிரி. உக்ரைன் மக்கள் இன்றைக்கி நிம்மதியாக இருக்கிறாங்கன்னா, ஐரோப்பா மக்கள் இன்றைக்கி நிம்மதியாக இருக்கிறாங்கன்னா அது எங்களால் தான். நாங்கள் அவ்வளோ உதவி பண்ணோம். பைடன் பண்ணார், நான் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் வந்து மறந்துட்டு இன்றைக்கி வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க. உக்ரைன் இன்றைக்கி அவங்க நாட்டில் மக்கள் வாழ முடியாதா, எல்லாம் எல்லையை விட்டு ஓடிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் இழுத்து பிடிச்சி ஆயுதங்களை கொடுத்து அடிப்பா ஜெலன்ஸ்கின்னு சொல்லி அடிக்க வச்சு இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்ட்ராங் நேஷனாக நிறுத்தி வச்சுருக்கோம். அப்படின்னா அது நேட்டோ நாடுலாம் கிடையாது. பிகாஸ் ஆஃப் மீ, எங்கள் நாடு, நாங்கள் கொடுத்த அந்த தைரியம் தான். எனக்கு அதை விட ரொம்ப மனவேதனை வந்து யூகே தான். யூகே 2 போர்க்கப்பல்களை அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கடைசியில் வந்து டிக்ளைன் பண்ணது. நாட் ஹாப்பி டோட்டலாக. நான் எனக்கு விருப்பமே யூகே வந்து இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னா எதிர்பார்க்கல. நான் எங்கள் வீரர்கள் 45,000 வீரர்கள் ஜப்பானில் இருக்காங்க, தென்கொரியாவில் 45,000 வீரர்கள், ஜெர்மனியில் ஒரு 50,000 வீரர்கள், எல்லாம் எங்களை பாதுகாக்கவா, அவங்கள பாதுகாக்க. ஆனால் நன்றி, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாரு. அந்த ரேஞ்சில் தான் அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார். அதுவும் இவர் ஒரு விஷயம் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவர் நெவர் எக்ஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அதாவது ஈரான் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸை அடிப்பாங்க, குவைத், பக்ரைன், சவுதி, எல்லா நிலைகளையும் வந்து இந்த அளவுக்கு அடிப்பாங்கன்னு நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரியலி ஷாக்குடு அப்படின்றாரு. எங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருக்குது. எப்படி நாங்கள் அந்த நிலைகளை பயன்படுத்தவே இல்லை, ஆனால் அப்படி இருந்தும் பயங்கரமாக அடிக்கிறாங்க. இது நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் 2015 ஈரான் மீது தாக்கல் நடத்தணுன்றதில் நாங்கள் கால்குலேட்டடாக தான் இருந்தோம். இது இப்போ உடனே ஏதோ ஒரு மாதத்தில் எடுத்த முடிவெல்லாம் இல்லை. அது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எடுத்த முடிவு தான். அப்புறமே பிளான் பண்ணது தான். ஏன்னா அங்கே வாழ்கின்ற மக்கள்லாம் என்ன விசியஸ் பீப்புள், எவில் பீப்புள். தொடர்ந்து மக்கள் வந்து போராட்டம் வரக்கூடாதுன்றதுக்காக மேலே இருந்து ஸ்னைப்பரை வைத்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்றா சுடுறாங்க, மக்களை வந்து குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளுறாங்க.
அதனால் இந்த இதை வந்து நாங்கள் வந்து எடுத்தது ப்ரிடிக்ட் பண்ணது இது எல்லாமே கரெக்டு தான். பட் சமய நேரத்தில் எங்களுக்கு அவங்க வரல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஸ்மார்ட் பிளேயர் யார்? ஈரான் வந்து ஒன் ஆஃப் த ஸ்மார்ட் பீப்புள் அண்ட் ஸ்மார்ட் பிளேயர் அண்ட் வெரி ஹைக்யூ பீப்புள். அவங்கக்கிட்ட மோதிரம் நாங்கன்றது டேரம்ன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தார். அப்போ ஈரான் மக்களை அந்த இடத்துல அந்த பீப்புளை வந்து புகழ்றாரு. ஏன்னா ஆயுதங்கள் ஆல்மோஸ்ட் 90% அழிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க, நேவல் பேஸ் அழிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. எந்த சந்திலேருந்து ஆயுதங்கள் எடுக்கிறாங்கன்றது அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியல. அதுதான் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். ஹெஸ்புல்லா ஒரு சின்ன பகுதி, அதை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரதுக்குள்ளே முடியல. ஒரு பறந்து விரிந்த தேசம் ஈரான் அப்படின்றது. அதை எப்படி இவங்க அவ்வளோ சீக்கிரம் ஆயுதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்க முடியும் அப்படின்னு தெரியல. ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு இடத்துல அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதனால் அந்த ஒரு வகையில் வந்து நாங்கள் ஐக்யூ பீப்புளோட மோதுறோம். அப்புறம் நீங்கள் பெரிய ஷிப்பெல்லாம் அனுப்புகிறேன்னு சொன்னீங்களே ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை, என்னாச்சு? ஏன் நீங்கள் உங்களால் கேரண்டி கொடுக்க முடியலன்னா, ஒரு ஷிப்போட விலை 2 பில்லியன், விளையாட்டு வேலை இல்லை. நான் பாட்டுக்கு முடிஞ்சுன்னு சொல்லிட்டு திடீர்னு பாதி வரல வந்து அடிச்சிட்டாங்கன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு. கம்ப்ளீட்டாக 100% சேஃப்னா மட்டும்தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம். இப்போதைக்கு அதை வந்து நாங்கள் ஹோல்டு தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அவரோட புலம்பெல்லாம் பார்க்கும்போது நம்மளை நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க, யாருமே நம்மளுக்கு உதவி பண்ண வரல அப்படின்னு சொல்ல வராங்க. அதற்காக அமெரிக்கா போய் மாட்டிக்கிச்சா அவ்வளோதான் முடிஞ்சதான் அமெரிக்காவோட கதை அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறாரு, ஐ ஹாவ் ஏ கேப்பபிலிட்டி, எங்களுக்கு அதுக்கான திறன்கள் இருக்கிறது, எங்ககிட்ட இராணுவம் இருக்கிறது, கண்டிப்பாக பதிலடிகள் கொடுப்போம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நண்பர்களை சோதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறதுன்றார். அந்த நண்பர்களோட சூழ்நிலை அவங்க எப்படிப்பா வருவாங்க? எனக்கு ஜப்பானுடைய டக்காச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கிற போர்க்கப்பெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன்னா அங்கே வடகொரியா தயாராக இருக்குது. இப்பயே 10 7 8 அனுப்பிட்டு தயாராக இருக்கிறாங்க. அங்கே சீனா பிரச்சனை இருக்குது, நாங்கள் எங்கள் நாட்டை பாதுகாக்கிறதா நாங்கள் போயிட்டு அங்கே அனுப்புறதா அப்படின்னு கேட்குறாங்க. கனடானுடைய மார்க் கார்னே அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பெரிய பிக் மிஸ்டேக், நீங்கள் இஸ்ரேலில் நீங்கள் தாக்கல் நடத்துனீங்க, எங்ககிட்ட கேட்டிங்களான்றார். என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை டிஸ்கஸ் பண்ணிக்கலான்றார். ட்ரம்ப் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து மேக்கன் அவர்கள்கிட்ட பேசுனீங்களான்னா ஒரு அவுட் ஆஃப் 8 out of 10 வரைக்கும் ஒன்றும் சரியில்லை, அவர்கிட்ட பேசுறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி சொல்கிறார். என்னப்பா இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? அந்த ஐரோப்பாவில் ஒரு டாப் லீடிங் பொசிஷனில் இருக்கிறாங்க, அவங்களும் ஜெர்மனி. அவர் வந்து ஒரு கொஞ்சம் மார்க் ரேங்க் அடிப்படையில் கொஞ்சம் அவுடேட்டட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார். ஒருவேளை இவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் பைபாஸ் பண்ணி நேராக பெசஸ்கியன் அவர்கள்ட்ட பேசுறதுனால அந்த ஆங்கிளில் சொல்கிறாரா என்னன்னு தெரியல, அதுவுமே சொல்லியிருந்தார். அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே ஒன்று ஐரோப்பா ஓடி வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, இது எங்கள் யுத்தம் கிடையாதுங்க, இது எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, இது நாங்கள் இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணல, நீங்கள் தான் வாரம் ஸ்டார்ட் பண்ணி நீங்களே ஃபினிஷ் பண்ணிவிடுங்க, உங்கள்கிட்ட கேபிலிட்டி இருக்குன்னு சொன்னால் கூட மனுஷன் நேற்று பேசும்போது எல்லாமே அந்த மாறி பேசுகிறாரு. இது மாதிரி உதவி பண்ணாமல் போயிட்டாங்கன்றாரு, ஆனால் எங்ககிட்ட கேபிலிட்டி இருக்குன்றாரு, அது இருக்குன்றாரு. கடைசியில் வந்து ஜேடி வேன்ஸ் அங்கே இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து நீட்டாக 2015 இது நாங்கள் பண்ண வேண்டியதான், அவங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னு நினச்சது உண்மை தான், அப்போ தான் மீதி எல்லாமே சேஃபாக இருப்பாங்கன்றது நாங்கள் நினச்சது உண்மை தான், எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஹெசிடேட்லாம் பண்ணல, நாங்கள் அவங்கள அடிக்கிறது இப்போ நடக்கிற பிளான் எல்லாமே கரெக்டாக தான் போகுது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கண்டிப்பாக இந்த யுத்தத்தில் வென்றே தீருவோம். இது வரைக்கும் 7000 டார்கெட் அடிச்சிருக்கோம், 90% பேலஸ்டிக் மிசைல்ஸ் அடிச்சிருக்கோம், 95% வந்து அவங்களுடைய ட்ரோன் எல்லாமே ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், 100% நேவல் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறோம். அதனால் வந்து ஐ டோன்ட் நீட் எனிபடி, யாரும் எங்களுக்கு தேவையே இல்லை, வி ஆர் த ஸ்ட்ராங் நேஷன் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை முடிக்கிறார். அப்போ நம்ம வந்து பெரும்பாலும் நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க அப்படின்னா, ஒரு முழு பேட்டியை நம்ம பார்க்கும்போது ஒரு சில இதை மட்டும் புலம்பல் விஷயத்தை மட்டும் எடுத்து போட்டுட்டு நம்ம டவுன் ஆயிடுச்சு இந்த யுத்தத்தில் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது ஈரான் யூகிச்சிருப்பாங்க. இது ஒரு வகையான கண்டிப்பாக டைவர்ஸ் டாக்டிக்ஸாக கூட நான் பார்க்குறேன் நான் இன்னுமே கூட. ஏன்னா இவங்ககிட்ட அதுக்கான அமெரிக்கா கிட்ட ஒட்டுமொத்தமாக அதுக்குன்னு ஈரான் வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு அவங்ககிட்ட கேபிலிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கலாம் முடியாது. ஏன்னா அவங்க அடுத்த கட்ட திட்டம் என்னன்றது உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஈரான் அதுக்கு தயாராக இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கியூபா வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது, ஈஸியாக அவங்க வந்து கேட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒட்டுமொத்த நிகழ்வையும் பார்க்கும்போது மார்க் ரூட்டே நேற்று ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு சில ஐரோப்பா நாடுகள்லாம் நினச்சிக்கிறீங்க அமெரிக்கா இல்லாத ஒரு படையை உருவாக்கிடலாம், ஒரு மிலிட்ரி பேஸை உருவாக்கலாம்னா நத்திங். அமெரிக்கா இல்லாமல் ஐரோப்பான்றது ஒரு ஜீரோ, ஒன்றுமே இல்லைன்றது நீங்கள் உணரணுன்றாரு.
அப்போ காலத்தின் கட்டாயம் நேட்டோன்ற நாடுகள் இவங்களுக்கு உதவ வந்தே ஆகணுன்றதுல அவர் சொல்கிறாரு. ஆனால் அவங்க வரல அப்படின்னா அது முடிவுகள் யாருக்கு சாதகமாக இருக்கோ இல்லையோ, நேற்றெல்லாம் புட்டின் அவர்கள் ஒரே சந்தோஷத்தில் இலையை கொண்டாடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிங்களேன்னு ரொம்ப செலிப்ரேட் மோடில் இருப்பார். இது எல்லாமே ஐரோப்பா நாடுகளுக்கு ஒரு செக்மெண்ட். இங்கே ரெஜிம் சேஞ்ச் வருதோ இல்லையோ, ஈரானில் பெரிய அளவுக்கான வாய்ப்புகள் இருக்கோ இல்லையோ, ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி விட்டுருக்கிறது ஈரானுடைய இந்த ஒற்றை யுத்தம். அதுவும் இன்னொரு வார்த்தை கூட சொல்கிறாங்க, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, யூகே இவங்கெல்லாம் இஸ்ரேலை எதுக்குறாங்க. இஸ்ரேல் யாரை கேட்டு நீ லெபனானுக்குள்ளே போகிற, எப்படி நீ லெபனானோட படைகளை உள்ளே அனுப்பலாம், இது உனக்கு என்ன தைரியம் வந்தது, இன்னொரு நாட்டுக்குள் நீ போகலாமா அப்படின்ற மாதிரிலாம் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க இந்த நாடுகள். அதுவுமே ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். இஸ்ரேலுடைய ஆதங்கம் என்னன்னா, எங்களுக்கு எவ்வளோ கண்டனம் தெரிவிக்கிறீங்களே, ஒரு தடவையாவது ஹெஸ்புல்லாவுக்கு கண்டனம் தெரிவிங்கப்பா அப்படின்ற ஆதங்கம் அந்த இடத்துல இருக்கும். ஒரு கூடுதலான பதிவு. ஏன்னா நேற்றே அவங்களுடைய கேட்ஸ் அவர்கள் வந்து இந்த நாடுகளுக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுத்தாரு. குறிப்பாக பெட்ரோ சாண்டஸ்ல இருந்து எல்லா நாடுகளுக்கும் வந்து இஸ்ரேலை மட்டுமே குறி வைக்கப்படுகிற நாடுகளே இஸ்ரேலுக்கு எதிராக என்ன நடக்கிறது என்பதை உற்று கவனியுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தார். ஏன் அப்படின்னா இன்னொரு ஆங்கிளையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்றதையும் பார்த்துடலாம். ஈரானோட அராக்சி அவர்கள் வந்து சீஸ்பயர்ன்ற ஒரு வார்த்தைக்கு, அதாவது அமைதி பேச்சுவார்த்தைன்ற ஒரு வார்த்தைக்கு இடமே கிடையாது. இனி அடி தான், வெற்றியாக தோல்வியாக தான் நாங்கள் வரோம், லாங் டைம் தான் நாங்கள் வந்துட்டோம், களத்துக்கு வந்துட்டோம், எதிரிகள் ஏண்டா இனி ஈரானை தொட்டோன்றது ஃபீல் பண்ணுற அளவுக்கு நீ அடிக்க போகிறோம், இனி நாங்கள் விடவே மாட்டோன்றாங்க. அப்போ நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கலாம். ஈரான் வந்து அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக அவங்களோட அமெரிக்க பேசியை தூக்குற அளவுக்கு ரெடியாகிறாங்க. கம்ப்ளீட்டாக அடித்தா அவங்க அங்கேருந்து கிளம்பணுன்ற முடிவுக்கு அந்த லெவலில் அடிக்கணுன்றாங்க. அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் உண்டான போரை தொடர தயாராக உள்ளோம், எங்களை தற்காத்து கொள்ள எந்த எல்லைக்கும் செல்ல தயங்க மாட்டோம், போர் மூலம் பாடம் கற்றுக்கொண்ட அமெரிக்கா இஸ்ரேலுக்கு யாரை எதிர்கொள்கிறோம் என்பதை தற்போது புரிந்திருக்கும், வி ஆர் த பவர் நேஷன்றார். அப்போ அமெரிக்கா இன்னொரு வார்த்தை கூட சொன்னாங்க, ஈரான் வந்து மிடில் ஈஸ்டில் ஒரு சூப்பர் பவராக இருக்குன்றத வந்து ஹைகோ பீப்புள் புரிய வச்சுட்டாங்கன்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருந்தார். அப்போ இதுதான் பாஸ், ஒரு மேட்ச்னா, ஒரு ரியல் மேட்ச்னா இதுதான், ஈக்குவலாக இருக்கு. இப்போ அடி அது நீங்கள் 2 பேர் சேர்ந்து அடிக்கிறீங்க, ஒரு ஆளாக ஏற்று நிற்கிறாங்க. உங்கள் கிட்ட கூட டெக்னாலஜி அவங்க கிட்ட இல்லை. ஏன்னா நீங்கள் பெரிய அளவுக்கு போர்க்கப்பல்லாம் வச்சுட்டு அடிக்கிறீங்க, பெரிய சுற்றி நிலைகள்லாம் வச்சு அடிக்கிறீங்க. பார் வா, முடிஞ்சா தொட்டுப்பார், சீண்டிப்பார், நீ தொற்றுருக்க கூடாது சிங்காரம் அப்படின்றவங்கலாம் ஈரான் தரப்பில் மிரட்டல். அதுவும் ஈரானுடைய நேவி கமாண்டர்லாம் எங்கள் 87 வீரர்களை நீங்கள் மூழ்கடிச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து எங்ககிட்ட பேச்சுவார்த்தைன்னு வந்து நெருங்குறீங்களே, என்ன தைரியம் உங்களுக்கு, இதுக்கான பாடங்களை குடித்தே தீருவோம்ன்ற மாதிரிலாம் ஈரான் தரப்பில் வந்து கடுமையான மிரட்டல்கள் இந்த கேப்பில் இன்னுமே நம்பிட்டு இருக்கு. ஒரு சில ஊடகங்கள் அங்கே விக்ஸாப் அவர்கள் அராக்சி அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணுன்ற மாதிரிலாம் வந்து சொன்னதாக சொல்கிறாங்க. இந்த நியூஸை கேட்டால் ஈரான் டென்ஷன் ஆகிடுவாங்க. ஏய் இன்னும் என்ன பேச்சுவார்த்தை உங்ககிட்ட, டூ ஆர் டை தான், அடி வா, ஒத்தைக்கு ஒத்த பார்த்துக்கலான்றாங்க. இது செக்மேட் தான். ரியலி அமெரிக்காவுக்கு வந்து மிகப்பெரிய செக்மேட். அமெரிக்கா பயந்து போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இன்னொரு வார்த்தையை சொன்னார், இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் போகணுன்றார். அப்போ இஸ்ரேல் எங்களை கோத்து விட்டுட்டாங்களா அப்படின்னு இன்னொரு ஆங்கிளில் ட்ரம்ப் அவர்களை வந்து புலம்ப வைத்திருக்காங்க. ஆனால் அமெரிக்கா புலம்புற அளவுக்கு இஸ்ரேல் புலம்புதான்னா இல்லை. இஸ்ரேல் ரொம்ப தைரியமாக இருக்காங்க, ரொம்ப திடகாத்திரமாக இருக்காங்க. அவங்களோட பேட்டி, அவங்களோட பதிவு, அவங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப கேஷுவலாக இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 3 வாரம் பாருங்கள், நீங்கள் அங்கே என்ன மேஜிக் நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள், ஐ நோ வெரி வெல் அப்படின்னு தைரியமாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த தைரியம் வந்து ட்ரம்ப் கிட்ட வந்திருக்காங்கன்னா ட்ரம்ப் கிட்ட இல்லை. கடன்னு கொஞ்சம் ரொம்ப யோசனை பண்ணுறாரு. பட் அவங்க பீட்டர் எக்ஸத் அவங்களோட பேட்டியெல்லாம் பார்க்கும்போது அவங்க கான்ஃபிடண்டாக இருக்கிறாங்க. அடுத்த கட்ட திட்டம், நெக்ஸ்ட் 2 வீக்கான திட்டத்தில் வந்து ரொம்ப எக்ஸிக்யூட்டடாக இருக்கிறாங்க அப்படின்றதையும் கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். இப்போ விக்ஸாப் அவர்களை வந்து செனட்டு கூப்பிட்டுருக்காங்க. நீ தானே பேச்சுவார்த்தைக்கு போனால் வா கண்ணா, கூப்பிட்டு ராடு ஏற்றி விட்றவான்னு சொல்லிட்டு செனட்டு கூப்பிட்டு எப்படி இந்த போரை தொடங்கினேன், யாரை கேட்டு தொடங்கினேன், நீங்கள் பார்த்து 3 பேர் சேர்ந்து ட்ரம்ப்பை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்களா, இல்லை ட்ரம்ப்போட மருமக ஏதாவது முடிவு எடுத்தாரான்ற மாதிரி பெரிய அளவுக்கு அவர் கேள்விகளை பதில் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா அமெரிக்கான்ற ஒரு பிம்பம் அந்த இடத்துல உடையும் போது யூஎஸ் செனட்டை வந்து மிக முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு தருணம் இது. அது தெரிந்தோ தெரியாமலோ இந்த யுத்தத்தில் மறுபடியும் அவங்க வேற ஏதாவது மனநிலையில் இருந்தால் கூட அடுத்து அவங்க ஸ்ட்ராங் கண்டிஷனுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அதனால யூஎஸ் செனட் வந்து விக்ஸாப்பை கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு என்ன பேச்சுவார்த்தை நடத்துனீங்க, என்ன சூழ்நிலை எடுத்தீங்க, அடுத்து என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றது இனி வருகின்ற காலங்கள் வந்து ரொம்ப முக்கியமான காலங்களாக பார்க்கப்படுகிறது. இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். வீடியோட நிறைவு பகுதியில் லெபனானுடைய ஒரு முக்கிய ஒரு குடியிருப்பு தளத்தின் மீது தாக்கல் நடத்தப்பட்டதில் ஹெஸ்புல்லானுடைய ஒரு சீனியர் கமாண்டர் ஒருத்தர் வந்து இறந்து போனதாக சைஃபுல்லா கசோரி அவர்கள்
பாடி கார்டாக இருந்தவர் வந்து இறந்து போயிட்டான்ற மாதிரி இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று காசாவுக்குள்ளார பெரிய அளவுக்கு ஆயுதங்களோட ஒரு ட்ரக்கு போன பதிவை வீடியோவோட போட்டு அதனால தான் நாங்கள் தாக்கல் நடத்தணும்னு சொன்னாங்க. நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன். நான் தாக்குதலை ஈரான் குறைத்திருக்கிறதா என்றால் குறைத்திருக்கிறது. நேற்று 16ஆம் தேதி 95 ட்ரோன் அனுப்பியிருக்காங்க, 35 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அனுப்பியிருக்காங்க. 15ஆம் தேதியோட 16ஆம் தேதி சற்று கூடுதலாக இருக்கிறது. பார்க்கலாம் அடுத்தடுத்து இன்னும் கூட்டுறாங்களா குறைக்கிறாங்களான்றது பார்க்கலாம். ஸோ 95, 35 இந்த கவுண்டிங்கை நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது. அதே சமயத்தில் ஈரான் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதலையும் பார்க்க முடிகிறது. தெஹ்ரானை குறி வைக்கிறாங்க, போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் குறி வைக்கிறாங்க. அஸ்வாஸ் பகுதியில் இது வந்து அமெரிக்கா மட்டும் நடத்திய தாக்குதல்கள் நேற்று. அது இல்லாமல் அமெரிக்கா நேற்று ஒரு MQ-9 ரீப்பர் ட்ரோனை வந்து இழந்திருக்காங்க. இது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். இஸ்ரேல் இஸ்ஃபகான் கீழே இருக்கக்கூடிய IRGC ஹெட் குவார்ட்டர்ஸ் மற்ற பகுதியில் வந்து குறி வைத்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை மற்ற எல்லா நாடுகளையும் கூப்பிட்டாங்க, இந்தியா வந்து அவங்க அழைக்கவும் இல்லை. அது இல்லாமல் அவங்க நட்பு நாடுகளை நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்றது வெளியுறவு அமைச்சகம் சார்பாக சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியா வந்து அவங்க அழைக்கவே இல்லைன்றாங்க. தொடர்ந்து நேற்று ஃபைனல் கிளைமேக்ஸில் ஒரு பதிவு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். டெல்லியில் ஒரு 7 பேர் பக்கம் கைது பண்ணியிருந்தாங்க. உக்ரைனியன்ஸ் 6 பேர், ஒரு அமெரிக்கன். இவங்க வந்து மணிப்பூரினுடைய எல்லை பகுதியில், மியான்மருடைய எல்லை பகுதியில் பெரிய அளவுக்கு ட்ரோன் இயக்கிறதுக்கான எல்லா பயிற்சிகளும் கொடுக்கக்கூடிய நபர்கள். சிஏஏ வந்து பெரிய அளவுக்கு உள்ள புந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்களான்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடியுது. அடுத்தடுத்த பதிவுகளும் அந்த வண்ணமாக தான் இருக்குது. நம்ம தொடர்ந்து அப்புறம் சொல்லிட்டு இருக்கோம். யூகேனுடைய MI கூட MI6 கூட ஒரு சில வேலைகள் மியான்மரில் செஞ்சுட்டு இருக்காங்க, இல்லீகலாக பெரிய அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அதில் வந்து உக்ரைன் கலந்து கொள்வது என்பது தான் மறுபடியும் ஒரு உச்சம். ஸோ ஜெலன்ஸ்கி அவர்களே உங்கள் நாட்கள் கவுண்டிங் ஆன் பார்த்துடலாம் நம்ம. சரி, ஓகே, இன்றைக்கு ஓரளவுக்கான பதிவில் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு, பெரிய அதிர்ச்சி தகவல்கள் உங்களுக்கு கொடுக்குறேன் நான். ஸோ அதாவது அப்டேட் 57. அதனால் வாக்காளர் பெருமக்களே இந்த தேர்தல் திருவிழாவில் கலந்து கொண்டு என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாக்காளர் பெருமக்களே கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க.